மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சுமார் 1205 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சனி ஞாயிறு வார விடுமுறை நாட்கள் மற்றும் தைப்பூசத்தையொட்டி சென்னையிலிருந்தும் மாநிலத்தின் பிற இடங்களுக்கு இடையேயும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு நாளை 360 பேருந்துகளும் சனிக்கிழமை 485 பேருந்துகளும் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதேபோல சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஹோசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை 60 பேருந்துகளும் சனிக்கிழமை 60 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் www.tnstc.in மற்றும் மொபைல் செயலி மூலம் முன்பதிவு செய்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆதாரில் செல்போன் எண், முகவரி உள்ளிட்ட விவரங்களை எந்த நேரத்திலும் மாற்றிக்கொள்ளும் அம்சங்களுடன் புதிய ஆதார் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. UID சேவைகளை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் அணுகுவதை நோக்கமாக கொண்டு இந்த புதிய ஆதார் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களின் ஆதாரையும் இந்த செயலி மூலம் கட்டுப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்களை எளிதாக பகிரலாம் எனவும் ஆதார் விவரங்களை யாரெல்லாம் அணுகலாம் என்பதை பயனாளர்களை முடிவு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல கண் கருவடி மற்றும் கைரேகை உள்ளிட்ட தகவல்களை எந்தெந்த சேவைகளுக்கு வழங்கலாம் என்பதையும் பயனர்கள் முடிவு செய்ய முடியும். ஆதாரில் செல்போன் எண், முகவரி உள்ளிட்ட விவரங்களை எந்த நேரத்திலும் இந்த செயலி மூலம் மாற்றிக்கொள்ளலாம். இதன் மூலம் செல்போன் எண், முகவரி மாற்றத்திற்காக ஆதார் சேவை மையத்தில் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் இனி இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. கறிக்கோழி விலை படிப்படியாக குறையும் என்று பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். விலைவாசி மற்றும் மின்சார கட்டணம் உயர்ந்துள்ளதால் 1 கிலோ கோழி வளர்ப்பிற்கு தங்களுக்கு வழங்கப்படும் 6 ரூபாய் ஊதியத்தை 12 முதல் 15 வரை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி கறிக்கோழி பண்ணையாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக கோவையில் பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த போராட்டத்தின் பின்னணியில் உண்மையான பண்ணையாளர்கள் இல்லை என்றும் சில அமைப்புகள் தேவையற்ற குழப்பங்களை விளைவிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எங்களுக்கெல்லாம் அவர்கள் நேரடி உறவுகள். ஆகவே அவர்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் எந்த விதமான பகை உணர்ச்சியோ காழ்ப்புணர்ச்சியோ என்றைக்குமே இருந்தது கிடையாது. இன்றளவும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட ஒரு நாளைக்கு 23 லட்சத்திலிருந்து 25 லட்சம் கோழி குஞ்சுகள் அனைத்து பண்ணைகளிலும் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. கடந்த டிசம்பர் மாதமே வளர்ப்பு ஊதியத்தை 1 ரூபாய் உயர்த்தி வழங்க ஒப்புக்கொண்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இப்போது இந்த விலை உயர்வு ஒரு தற்காலிக நிகழ்வு தான். அது படிப்படியாக அந்த உற்பத்தியும் அதிகரிக்கும் பொழுது குறைந்த விலையிலே அந்த நிறைந்த புரதச்சத்து உள்ள கோழி இறைச்சி பொதுமக்களுக்கு கிடைக்கும். போராட்டத்தால் 96 கோழி குஞ்சு வாகனங்கள் ஆங்காங்கே மறிக்கப்பட்டதால் இதுவரை சுமார் 3 லட்சம் கோழி குஞ்சுகள் உயிரிழந்துள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். தமிழ்நாடு உட்பட 5 மாநில தேர்தல் நெருங்கும் சூழலில் மத்திய பார்வையாளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வையாளராக பணியாற்றவுள்ள அதிகாரிகளுக்கு தேர்தலுக்காக செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிப்ரவரி 4 மற்றும் 5ஆம் தேதி டெல்லியில் விவரிக்கப்பட உள்ளது. இதற்காக தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் இருந்து மத்திய பார்வையாளர்களாக பணியாற்றவுள்ள IAS, IPS அதிகாரிகள் மற்றும் 5 மாநிலங்களின் உள்துறை செயலாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. கூட்டத்தில் பங்கேற்காத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து தேர்தல் ஆணையர்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்துகின்றனர். பின்னர் மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களுக்கு சென்று ஆலோசனை நடத்த உள்ளனர். இதையடுத்து தேர்தல் அட்டவணை இறுதி செய்யப்பட்டு மார்ச் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள தனியார் பங்களாவின் இரும்பு கேட்டில் சிக்கிக் கொண்ட குட்டி நாயை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். நாய்ஸ் ரோடு பகுதியில் உள்ள பங்களாவின் கேட்டில் உள்ள சிறிய வளைவில் தலை சிக்கிக் கொண்டதால் வெளியே வர முடியாமல் குட்டி நாய் ஒன்று 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடிக் கொண்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தலையை மெதுவாக தள்ளி குட்டி நாயை மீட்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தனியார் ஏடிஎம்மில் கிடந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு ஒப்படைத்த இளைஞருக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். சோழன் என்பவர் சோளிங்கர் காந்தி சிலையில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்முக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் 2 கிடப்பதை பார்த்து மீட்டு சோளிங்கர் காவல் நிலையத்தில் ஆய்வாளரிடம் ஒப்படைத்தார். அதனை பெற்றுக்கொண்ட காவலர்கள் சோழனின் நேர்மையை பாராட்டி சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வீராங்குப்பம் கிராமத்தில் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி 181 ஆண்டாக எருதுவிடும் விழா நடைபெற்றது. குறைந்த நேரத்தில் சீறி பாய்ந்து இலக்கை அடைந்த காளையின் உரிமையாளருக்கு 1,25,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் 36வது ஆண்டு மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 30ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 1ஆம் தேதி வரையில் 3 நாட்கள் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது. உள்ளூரில் உற்பத்தி செய்யப்பட்ட இம்பேஷன், கைலாடியா, ஃபயர்பால் ஆகியவை உட்பட 30 வகையான 40,000 செடிகளும், பெங்களூருவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 10,000 ரோஜா செடிகளும் கண்காட்சியில் இடம்பெற உள்ளன. இவற்றை முறைப்படுத்தும் பணியில் பூங்கா தொழிலாளர்களும் வேளாண் கல்லூரி மாணவிகளும் ஈடுபட்டுள்ளனர். கண்காட்சியில் மானிய விலையில் மலர் செடிகளை விற்பனை செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த கொலப்பாக்கத்தில் மூங்கில் ஊஞ்சல் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல அடி உயரத்திற்கு தீப்பிழம்புகள் சூழ்ந்த காட்சிகள்தான் இவை. தீ விபத்தை தொடர்ந்து தாம்பரம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த 4 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி நடைபெற்றது. எனினும் காய்ந்த மரங்களில் தீ பற்றி கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயை அணைக்கும் பணியில் சவால் ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் சென்னாவரம் எம்ஜிஆர் நகரில் புதுமனை புகுவிழாவில் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தண்ணீர் வெளியேறும் பைப்பிற்குள் புகுந்ததால் தரையை பெயர்த்து 6 அடி நீள சாரை பாம்பை தீயணைப்பு மீட்புத் துறையினர் பிடித்தனர். பாம்பு பிடிக்கும் பணியை அப்பகுதி மக்கள் பீதியுடன் வேடிக்கை பார்த்தனர். திருச்சியில் நடைபெற்ற முன்னாள் எம்எல்ஏ பரணிக்குமாரின் இல்ல திருமணத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வைத்து வாழ்த்து கூறினார். திருச்சி முன்னாள் நகர்மன்ற தலைவர் பாலகிருஷ்ணனின் பேரனும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரணிக்குமாரின் மகனுமான ஆதித்யா பாலா மற்றும் மீனாட்சி ஆகியோரின் திருமணம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்து பரணிக்குமாருடனான தனது கடந்த கால நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார். விழாவில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், மதிவேந்தன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். 4 நாட்களுக்கு பிறகு வங்கி சேவைகள் தொடங்கியதால் தென்காசியில் உள்ள அனைத்து வங்கி கிளைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நீண்ட நேரம் காத்திருந்து வங்கி சேவைகளை பெற்றதால் வாடிக்கையாளர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவண்ணாமலையில் அனுமதியின்றி அண்ணாமலையார் தீபமலையின் மீது ஏறிய சின்னத்திரை நடிகை அர்ச்சனா மற்றும் நடிகர் அருணுக்கு வனத்துறையினர் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மண் சரிவு விபத்தை தொடர்ந்து தீபமலையில் ஏற தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நடிகை அர்ச்சனா மலையேறிய வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தது வைரலானது. இதுகுறித்து இருவரையும் திருவண்ணாமலை மாவட்ட வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணை நடத்திய வனத்துறையினர் தலா 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். உலகம் உங்கள் கையில் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சிக்கு சென்ற அமைச்சர் நாசரை இந்தியில் வரவேற்றதால் அவர் அதிருப்தி அடைந்தார். ஆனர் பண்ண சொல்ல அப்புறம் தான் கேட்டேன், என்னன்னு கேட்டேன், ஹிந்தி மொழின்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்த இடத்துல கையெழுத்து வணங்குறது, எந்த செலவு பண்றது, எந்த இடத்துல அட்டென்ஷன்ல நிக்கிறது, எந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நிக்கிறது எனக்கு தெரியல. முழிச்சு உட்காந்துருக்கிறேன். முதல்ல தயவு செய்து அதை மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா பண்ணுவோம். கோவை மாவட்டம் வாடையார் சோதனைச் சாவடியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 6 கிலோ 140 கிராம் தங்க கட்டிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பாலக்காட்டில் இருந்து கோவை நோக்கி வந்த பேருந்தில் பயணித்த நிபின் என்பவரின் பையில் தங்க கட்டிகள் கைப்பற்றப்பட்டது. விசாரணையில் கேரளாவைச் சேர்ந்த கடை உரிமையாளர் ரகுமான் என்பவர் கோவையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு அனுப்பியதாக கூறப்படும் நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் தங்க கட்டிகள் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சிதம்பரம்
அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 18 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள மாத ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமையன்று காலவரம்பற்ற உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினர். இது 2வது நாளாக தொடரும் நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே மீன் ஏலம் எடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் இரு தரப்பினர் மோதலில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த வைத்திலிங்கம், ரவி ஆகியோரிடையே ஏற்பட்ட மோதலில் 2 காயமடைந்தனர். புகாரின் பேரில் 4 பெண்கள் உட்பட 10 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே காரப்பாடி பகுதியில் சுமார் 40 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் ஓராண்டிற்குள்ளே சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பாலத்தின் கான்கிரீட் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரிவதால் வாகனங்கள் பழுதடைந்து விபத்து அபாயம் நிலவுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். நெடுஞ்சாலைத்துறையிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என கூறும் மக்கள் பாலத்தை உடனடியாக சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அருகே திருமண விருந்து சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெங்களூரைச் சேர்ந்த தினேஷ், கடம்பூரைச் சேர்ந்த தாரணி இருவருக்கும் செவ்வாய்க்கிழமை திருமணம் நடந்தது. அதன்பின் கடம்பூரில் உள்ள மணமகள் இல்லத்தில் தனியார் ஹோட்டலில் இருந்து சைவ உணவு வரவழைத்து உறவினர்களுக்கு பரிமாறப்பட்டது. இதனை சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் கிருஷ்ணாபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே போதையில் காரை ஓட்டிச் சென்ற நபரை பொதுமக்கள் வழிமறித்து பிடித்தனர். கட்டப்பெட்டு பகுதியில் வாகனத்தின் மீது மோதிய கார் நிற்காமல் ஏடாகுடமாக சென்றதால் சிலர் பின்தொடர்ந்து சென்று வழிமறித்து போதையில் இருந்த ஓட்டுநரை வெளியே இழுத்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். சிவகங்கையில் இருந்து பழனி பாபா நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு புறப்பட்ட தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் போக்குவரத்து விதிகளை மீறி வாகனங்களை இயக்கி வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது.